ஆயிரம் விரித்த அணங்குடை அருந்தலை தீ உமிழ் திரளொடு முடிமிசை அணவர மாவுடை மலர் மார்பின் மையில் வாழ்வளை மேனி சேய் உயர் பனைமிசை எழில் வேடம் ஏந்திய வாய் வாங்கும் வளை நாஞ்சில் ஒரு குழை உறவ ஒருவனை. பரிபாடலின் முதல் பாட்டின் ஆரம்பம். ஆயிரம் விரித்த அணங்குடை அருந்தலை. ஆயிரம் தலைகள், அழகிய அருமையான தலைகள் கொண்ட ஆதிசேஷன். தீ உமிழ் திரளொடு, தீய சக்திகளை நோக்கி தீயை உமிழும் வலிமை கொண்ட சங்கர்ஷணன், அதாவது ஆதிசேஷன். முடிமிசை அணவர, திருமாலின் திருமுடிக்கு குடையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். மா உடை மலர் மார்பின், மா என்பது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை தனது மலர் மார்பிலே ஏந்தியவன். மையில் வால் வளை மேனி, குற்றமில்லாத நல்ல சங்கு போன்ற வெண்மை நிறம் பொருந்தியவன். சேய் உயர் பனைமிசை எழில் வேடம் ஏந்திய, உயர்ந்த பனை மரத்தை தனது கொடியில் கொண்டவன். வாய் வாங்கும் வளை நாஞ்சில், வளைந்த வாயினை உடைய ஹலாயுதம், அதாவது கலப்பையை கொண்டவர் என்று சங்கர்ஷணமூர்த்தியை துதிக்கிறது இப்பாடல். மேலும் தொடர்ந்து பார்க்கலாம். எரிமலர் சினைய கண்ணை பூவை விரிமலர் புரையும் மேனியை மேனி திரு ஞமர்ந்து அமர்ந்த மார்பினை மார்பில் தெரிவழி பிறங்கும் பூணினை மால்வரை எரி திரிந்தன்ன பொன்பனை உடுக்கையை சேவல் அம் கொடியோய் நின் வலவையின் நிறுத்தும் ஏவல் உழந்தமை கூறும் நாவல் அந்தணர் அருமறை பொருளே. நின் வலவையின் நிறுத்தும் சேவலம் கொடியோய், உமது வலது பக்கம் நிறுத்தப்பட்ட மிக விசேஷமான உயர்ந்த கொடி. அக்கொடியில் கருட பகவான் விளங்குகிறார். திருமால் கருட கொடியோன். சினைய கண்ணை, சிவந்த கண்களை உடையவர் திருமால். பூவை விரிமலர் புரையும் மேனியை, காயாம்பூ வண்ணத்தில் நீலமேக சியாமலனாக இருக்கக்கூடியவர் திருமால். மேனி திரு ஞமர்ந்து அமர்ந்த மார்பினை, விசாலமான வட்சஸ்தலத்தில் மகாலட்சுமி தாயார் வசிக்கும்படியான பெருமாள். மார்பில் தெரிமணி பிறக்கும் பூணினை, அப்படிப்பட்ட மார்பில் ஜொலிக்கின்ற மணிகள் அணிகலன்களாக இருக்கக்கூடிய பெருமாள். மால்வரை எரிதிரிந்து அன்ன பொன்புனை உடுக்கையை
நீலமலை ஒன்று இருக்கிறது, அதை நெருப்பு சூழ்ந்திருக்கிறது என்றால் அது எப்படி இருக்குமோ அவ்வாறே திருமாலின் திருமேலியை, திருமாலின் திருமார்பினை அலங்கரிக்கும் திவ்ய பீதாம்பரம், புலித்தோலை ஏவலுள் பணிந்தமை கூறும் நாவல் அந்தணர் அருமறை பொருளேயே. எல்லா உலகங்களும் உம்முடைய ஆக்ஞைக்கு நாராயணா கைங்கரியம் செய்வதற்கு காத்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட நல்ல நாக்கு வல்லமை வாய்ந்த அந்தணர்களுடைய அருமறை பொருளே, வேத பொருளே. வேதத்திற்கு ஒரு பொருள் என்று உண்டாகில் அது நீரே. வேதைச்ச சர்வைஹி அகம் ஏவ வேத்யா. கீதையில் பகவான் கூறுவது போல, யோ தேவானாம் நாமதா ஏக ஏவ. வேதத்தில் துதிக்கப்படும் அத்தனை தெய்வங்களும் இவனே என்றெல்லாம் பல வாக்கியங்களால் வேதத்திற்கு ஒரே பொருள். சர்வே வேதாக எத் பதமாவனந்தி. எல்லா வேதங்களும் இவனையே துதிக்கின்றன. இங்கு பரிபாடலில் உள்ள திருமால் விஷயமான பாட்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து விஸ்தாரமாக விளக்கி ஒரு பெரியவர் வியாக்கியானம் செய்துள்ளார். அவருக்கு உபய வேதாந்தம் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் என்று பெயர். உறையூரைச் சேர்ந்தவர். அதில் இவ்வாறு விளக்கியுள்ளார். அருமறை பொருளே என்று வருகிறதல்லவா, அந்த அருமறை பொருளே என்பதை ஒவ்வொன்றிலும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று. எரிமலர் சினைய கண்ணை அருமறை பொருளே, பூவை விரிமலர் புரையும் மேனியை அருமறை பொருளே, மேனி திரு ஞமர்ந்து அமர்ந்த மார்பினை அருமறை பொருளே, மார்பில் தெரிமணி பிறக்கும் பூணினை அருமறை பொருளேயே, மால்வரை எரி திரிந்து அன்ன பொன்புனை உடுக்கையை அருமறை பொருளே, ஏவலுள் பணிந்தமை கூறும் நாவல் அந்தணர் அருமறை பொருளேயே. எரிமலர் சினைய கண்ணை, சிவந்த கண்ணை உடையவனே அருமறை பொருளே. சிவந்த கண்களை உடையவன் என்கிறது வேதத்தில் கூறப்பட்ட விஷயம். அதற்கு ஒவ்வொன்றுக்கும் வேதத்தில் எவ்வாறு வருகிறது என்கிறதை அவர் விளக்கியுள்ளார். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவாட்சிணி என்று வருகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய விஷயம். சூரிய மண்டலத்தில் உள்ள அந்த பரமபுருஷனுடைய கண் தாமரை போல் இருக்கிறது. ஆதலால் திருமாலுக்கு புண்டரீகாட்சன் என்பது ரூடி நாமம். பூவை விரிமலர் புரையும் மேனியை அருமறை பொருளே. காயாம்பூ வண்ணனாக இருக்கிறான் திருமால் என்கிறது. அதுவும் வேத விஷயம். நீலதோ யத மத்யஸ்தா வித்யுல்லேகே பாஸ்வரா என்று உபனிஷத்தில் வருகிறது. அடுத்தது பார்ப்போமாகில், மேனி திரு ஞமர்ந்து அமர்ந்த மார்பினை அருமறை பொருளே கூறும். உம்முடைய திருமேனியில் திரு இருக்கிறாள். உம்முடைய திருமேனியின் திருமார்பில் என்றென்றும் திரு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாள். இதுவும் அருமறை பொருளே கூறும். இதுவும் வேதமே கூறுகிறது. எங்கு என்றால் ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞோ என்று வருகிறது. மேலும்
மார்பில் தெரிமணி பிறக்கும் பூனினை அருமறை பொருளே கூறும். அவருடைய மார்பில் விசேஷமாக அணிகலன்கள் மணிகள் ஜொலிக்கின்றன. இதுவும் அருமறை பொருள்தான். ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணா என்று அதே சாந்தோக்கிய உபனிஷத்து கூறுகிறது. மால்வரை எரி திரிந்து அன்ன பொன்புனை உடுக்கையை அருமறை பொருளே கூறும். திவ்ய பீதாம்பரதாரியாக பகவான் இருக்கிறார். அதுவும் அருமறை பொருளே கூறுகிறது. மகாரஜனம் வாசகா, இந்த மேற்கோள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் காட்டிய மேற்கோள். கடைசியாக முடியும் பொழுது ஏவலுள் பணிந்தமை, உலகமே அண்ட சராசரமும் அதில் உள்ள தேவர்களும் மனிதர்களும் உம்முடைய கைங்கரியத்திற்கு வந்து ஆணையிட்டபடி செய்வார்கள். அதுவும் அருமறை பொருளின் விஷயம். அஸ்ய தேவா அசம்பசே என்று வேதத்தில் வருகிறது. இவ்வாறு வேதத்தில் வருவதாக பெருமாளுடைய என்ன என்ன கல்யாண குணங்கள் உண்டோ அவைகளை இங்கு பரிபாடல் குறிக்கிறது. இணை பிரி அணிதுணி பிணி மணி எரிபுரை விடரிடு சுடர்படர் பொலம் புனை வினை மலர் நெறிகிடர் எரிபுரை தனமிகு தன முரண்மிகு கடரரு மணியொடும் முத்து யாத்த நேரணி நெறி செறி வெறி உரு முரல் விரல் வணங்கு அணங்கு வில் தாரடி துணி மணி வெயில் உரம் எழில் புகழ் அலர் மார்பின் எரிவயிர நுதி எரிபடை எருத்து மலை இவர் நவையினர் துணி படல் இளமணி வெயில் உரள் எழில் நக்கு இமையிருள் அகல முரு கிருகு புரி ஒரு புரி நாள் மலர் மலர் இலையின வளர் பரிதியின் ஒளிமணி மார்பணி மனம் மிக நாறு உருவின விரை வழி மிகு கடு விசை உடுவுரு தலை நிறை இதழ் அணி வயிறிய அமரரை பொறெழுந்து உடன்று இறைத்து உரைய தானவர் சிரம் உமிழ் புனல் பொழிவு இழிந்து உரம் உதிர்ப்பு அதிர்ப்பு அலம் தொட அமர் வென்ற கணை. பெருமாள் அணிந்திருக்கக்கூடிய மலர்கள் அவைகளுடைய ஒரு தொகை லிஸ்ட் இங்கு வருகிறது. இணைமலர், பிரிமலர், அணிமலர், துணிமலர், மணிமலர், பிணிமலர், எரிமலர், புரைமலர், விடர்மலர், இடுமலர், சுடர்மலர், படர்மலர், பொலம் மலர், புனைமலர், வினைமலர் என்கை. அடுத்தது என்ன என்றால் அவர் சாத்தி இருக்கக்கூடிய திருவாபரணங்கள், அவைகளுடைய ஒரு கிரமம். நெறி அணி, கிடர் அணி, எரி அணி, அணி என்றால் திருவாபரணம், புரை அணி, தனமிகு அணி, தனமுரண் அணி, மிகு கடல் தரும் அணி, முத்து யாத்த நேர் அணி, இவைகள் பெருமாளுடைய திருவாபரணங்கள். இங்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. கம்பநாட்டாழ்வான் ஒரு அத்தியாயம் முழுக்க, ஒரு படலம் முழுவதும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு என்ன என்ன அணியை திருமண நாள் அன்று அணிவித்தார்கள், ஒவ்வொரு அணிக்கு ஒவ்வொரு பாடம், பெரிய பெரிய பாடம், சுமாராக ஒரு 50 பாடம், இன்னென்ன அணியை இன்னென்ன அங்கத்தில் அணிவித்து அவ்வாறே சீதாதேவிக்கும் கூறியிருக்கிறார். இந்த அணிகளில் பல அணிகள் நமக்கு என்ன என்றே தெரியாது. கம்பனின் காலத்தில் தமிழர்கள் அணிந்த அணிகள், அப்படிப்பட்ட அணிகள். கம்பன் காலத்து அணிகளே புரியவில்லை என்றால்
பரிபாடலில் உள்ள அணிகளை பற்றி என்ன புரிந்து கொள்ள முடியும்? தமிழ் அறிஞர்கள் தான் விளக்க வேண்டும். இந்த பாடலுக்கு பொருள் கூறும் பொழுது ஐயரே, அதாவது உவே சாமிநாத ஐயரே, இது மிகவும் சிரமமாக உள்ளது என்று கூறியுள்ளார். இப்பாடலில் சில வரிகள் கிடைக்காததனால் இப்பாடலுக்கு முழுமையான பொருள் தருவது என்கிறது மிகவும் கடினமான விஷயம் என்று கூறியுள்ளார். பெருமாளுடைய திருக்கரத்தில் உள்ள சார்ங்கம் எனும் வில், அந்த வில்லை பற்றி நெறிவில், செறிவில், வெறிவில், உருவில், முரல்வில், விரல்வில், வணங்குவில், அணங்குவில் என்கிறது வில்லை பற்றிய விஷயம். அடுத்தது திருமாலின் மேலே உள்ள பீதாம்பரம். அந்த பீதாம்பரத்தோடு விளங்கும் மார்பு, அந்த மார்பை வர்ணிக்கையில் தார் மார்பு, அணி மார்பு, துணி மார்பு, மணி மார்பு, வெயில் உரள் மார்பு, எழில் மார்பு, புகழ் மார்பு, அலர் மார்பு என்று கூறப்படுகிறது. இதற்கு மேல் திருமால் தரித்திருக்கும் வைஜெயந்தி மாலை, வனமாலை முதலிய மாலைகளை பற்றிய ஒரு வர்ணனை. பாக்கி வரும் அடிகள் திருமாலை நோக்கி எதிர்த்து எழுந்து வரக்கூடிய தானவர்கள், அசுரர்கள், அவர்களோடு திருமால் எப்படி யுத்தம் செய்து அடக்குகிறார் என்கின்ற ஆச்சரியமான வர்ணனை. இப்படியாக இந்த பாடல் அமைகிறது. மேலும் பொருவேம் என்றவர் மதம் தபக் கடந்து செரு மேம்பட்ட செயிரு தீர் அண்ணல் இருவர் தாதை இலங்கு பூண்மால் தெருள் நின்வரவு அறிதல் மருள் அரு தேர்ச்சி முனைவர்க்கும் அரிதே அன்ன மரபின் அன்னையோய் இன்னை இன்னன் என்று உரைத்தல் எமக்கு எவன் எளிது. பொருவேம் என்றவர் மதம் தபக்கடந்து இரண்டாக பிளந்து போட்டாலும் ஆனால் வணங்க மாட்டேன். பொருவேம் என்றவர் மதம் திருமாலுடைய ஒரு உபதேசத்திற்கு, திருமாலுடைய ஒரு தன்மைக்கு இணையமாட்டேன் என்று இருப்பவர்களை அடக்குபவர் என்று இங்கு காட்டுகிறார். அதாவது தேசத்தை உடையவர்களுடைய மதம் அழியும்படியாக போரிட்டு வெல்லும் பெருமாள் பொருவோம் என்றவர் மதம் தபக் கடந்து செரு மேம்பட்ட செயிர் தீர் அண்ணல் யுத்தத்திலேயே வெற்றியே கொள்ளும் குற்றமற்ற பெருமாள் இருவர் தாதை மும்மூர்த்திகளுள் மற்றுள்ள இரு மூர்த்திகளுக்கும் தந்தையாக இருப்பவன் இலங்கு பூண் மால் ஒளிவிளங்கும் ஆபரணங்களை உடையவர் தெருள் நின் வரவு அறி தல் மருளறி தேர்ச்சி முனைவர்க்கும் அரிதே. பரமபதத்தில் இருக்கும் நீ இவ்வுலகில் வந்து அவதரிப்பதை தெளிவாக அறிவது மயக்கமற்ற அறிவை உடைய முனிவர்களுக்கும் அரிதான விஷயம். நின்னை இன்னன் என்று உரைத்தல் எமக்கு எவன் எளிது. அப்படிப்பட்ட இந்த திருமால்
அருமை நற்கு அறியினும் மேலே கூறுகிறார், இன்னன் என்று உரைத்தல் எமக்கு எவன் எளிது, உங்களை இவ்வாறு இதமித்தம் என்று நிர்ணயித்து பேசுவது என்கிறது யாருக்குத்தான் எளிதாக இருக்க முடியும். அருமை நற்கு அறியினும் ஆர்வம் நின்பையின் பெருமையின் வல்லாய் யாம் இவன் மொழிபவை மெல்லியனா வெறா அது அல்லியம் திருமருமார்பா நீ அருளல் வேண்டும். அருமை நற்கு அறியினும், திருமாலே உம்மை துதிப்பதற்கான யோக்கியதை இல்லாதவன் என்று அடியேன் என்னை அறிவேன். நின்பையின் ஆர்வம் பெருமையின் இருப்பினும் உம்மிடத்தில் அடியேனுக்கு இருக்கக்கூடிய காதல் மிகவும் அதிகமானது. வல்லாய் நீரோ சர்வசக்தன், எம் காதலோ கடலுக்கு ஈடானது. அப்படிப்பட்ட காதலுடன் உம்மை அணுகிய அடியேனை உம்முடைய வல்லமையால் நீர் துதிக்க பண்ணுவாய் என்கின்ற பொருளை காட்டும்படியாக வல்லாய் மெல்லிய வெறாது. வெறா அது என்னடா அது, இவன் போய் என்னை பத்தி பாட வந்துட்டான் என்று அடியேனையோ அடியனுடைய துதியையோ வெறுக்காமல் நீ அருளல் வேண்டும். யோகியதை இல்லாது போனாலும் கூட, உம்மை பற்றி துதி செய்வதற்கு சக்தி இல்லாமல் போனாலும் கூட பாட வந்து நிற்பவனை நீரே அருள வேண்டும். எப்படி அருள்வார் அவர் என்றால், ஏன் அருள மாட்டார்? திருமருமார்பா, அவர் கம்பீரமாக இருந்தாலும் அவருடைய இதயத்தில் உள்ள மகாலட்சுமி நெகிழ்கிறாள். அந்த தாயார் பெருமாளிடம் புருஷகாரமாக இருந்து அடியேனை பெருமாளுடன் சேர்க்க கடவது. திருமருமார்பா, ஸ்ரீவத்சமுடைய நாயகனே என்று பொருள். நீ அருளல் வேண்டும். திரு மருமார்பா, நீ அருளல் வேண்டும். தாசாம்ஹனே ஹே கருணார்ணவா சீதாலங்கிருத பாமா என்று சமர்த்தராமதாசர் மராட்டி மொழியில் பாடுகிறார். இந்த தாசன் சொல்லுகிறான், கருணைக்கடலே அருள் புரிவாய். அதோடு நிறுத்தாமல் சம்போதனம் அழைக்கிறார். சீதாதேவியை அலங்கரித்த இடம் உடையவரே. அதை ஏன் அழைக்கிறார் என்றால், தாயார் அருகே இருப்பதால் அடியனுக்கு அருள்வார் பெருமாள். இப்பொழுது ஒரு 600 வருடங்கள் முன்னாடி வந்தவர் சமர்த்தராமதாசர், மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தவர். அவர் இவ்வாறு பாடுகிறார். பல்லாயிரம் வருடங்கள் முன்னாடி வந்த பரிபாடலில் அதே விஷயம் தமிழகத்தில் வருகிறது. எப்படி வருகிறது என்றால், திருமருமார்பா நீ அருளல் வேண்டும். திரு உமது மருவாக இருக்கிறாள் மகாலட்சுமி, சின்னமாக இருக்கிறாள். ஸ்ரீவத்சம் என்கின்ற சின்னமாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஸ்ரீவத்சமாகிய மகாலட்சுமியை உடையவரே கருணை காட்டுங்கள். விரல் மிகு விழுச்சீர் அந்தணர் காக்கும் அரணும் ஆர்வலர்க்கு அருளும் நீங்கி திறன் இலோர் திருத்திய தீது தீர் கொள்கை மரணும் மாற்றலர்க்கு அணங்கும் நீ அங்கண் வானத்து அணி நிலா திகழ்தரும் திங்களும் தெருகதிர் கணரியும் நீ ஐந்தலை உயரிய அணங்குடை அருந்திரல்
மைந்துடை ஒருவனும் மடங்கலும் நீ நலம் முழுது அளைய புகழரு காட்சி புலவும் பூவனும் நாற்றமும் நீ வலனுயர் எழிலியும் விசும்பும் நிலனும் நீடிய இமயமும் நீ விரல் மிகு விழுச்சீர். மகாபலம் பொருந்திய, அதாவது மந்திர பலம் பொருந்திய அருமையான சந்தங்களால் அமைந்த அந்தணர்களால் காக்கப்படுகின்ற வேதம், வேதத்தில் கூறப்படுகின்ற அறம் நீர். பிரம்ம தேஜசு, பிரம்மத்துவம் என்பது நீரே. ஆர்வலருக்கு அருளும் நீர். ஆர்வம் கொண்டவர்கள் ஆதரம் பொங்கும்படி உம்மிடம் வந்தவர்களுக்கு அருளாய் விளங்குவதும் நீயே. திறன் இரோர் திருத்திய தீது தீர் கொள்கை மரணம் தீயதோடு சேர்ந்து தீய பழக்கம் கொண்டு கஷ்டப்படுபவர்களை திருத்தி ஆட்கொண்டு அவர்களை பவித்திரமாக்கும் திறமையும் மாற்றவர்க்கு அணங்கும் நீ. துஷ்டர்களுக்கு பயத்தை விளைவிக்க வந்தவனும் நீயே, அல்லது அந்த பயமாக இருப்பதும் நீயே. அன்பும் நீ, அச்சமும் நீ. கண் வானத்து அணி நிலா திகழ்தரும் திங்களும் வானத்தில் ஜிலுஜிலு என்று வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய நிலவும் நீ. திருகதிர் கனலியும் நீயே. தகதகவென்று ஜொலிக்கக்கூடிய சூரியனும் நீரே. ஒளிமிக்க சூரியனும் நீரே. ஐந்து தலை கொண்ட சிவபெருமான் உயர்ந்தவர். அணங்குடை பகைவர்க்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியவர். அருந்திரள் மிகவும் பெரிய ஈடு இணையற்ற பலம் வாய்ந்தவர். மிகப்பெரிய சம்ஹாரத்தை செய்பவர். மைந்துடை ஒருவனும், அப்படிப்பட்ட சம்ஹாரகரான காலாக்னி ருத்ரனும் நீர். மடங்கலும் நீர், அவர் செய்யக்கூடிய சம்ஹாரமும் நீர். நலம் முழுது அளைய புகரரு காட்சி புலமமும் நீ. பலதரப்பட்ட குணநலங்களுடைய சேதனர் அனைவருக்குமான நன்மைகள். நலம் முழுது அழகிய புகரரு, இந்த நன்மைகள் ஒன்று விடாமல் காட்டுவதும், அவ்வாறே புகர் அரு காட்சி புலவும் நீ. எல்லா மக்களுக்குமான நன்மையை காட்டுவதற்காக வந்து எந்த விதமான குற்றமும் இல்லாதபடி இருக்கக்கூடிய வேதம். அந்த வேதம் மிகவும் பெரிய பிரமாணம். அந்த வேதமும் நீ. வேதம் என்பது இங்கு வாட்சியார்த்தம் தான். அதற்குள்ள சொல் என்ன என்று பார்த்தால், புகரரு காட்சி புலமும் நீ. குற்றமற்ற காட்சி என்கிற பிரமாணம் நீர்தான். காட்சி என்பதை வேதம் என்று பொருள் கொள்ளலாம், வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். புகரரு காட்சி புலனும் நீர் என்கிறது குற்றமே அற்ற தரிசனமும் நீர். குற்றமற்ற தரிசனம். தரிசனம் என்கிற பிரமாணம், இதை உடையவர் யோகி பிரத்யக்ஷம் என்பார். அழுக்கில்லாமல் இழுக்கில்லாமல் இருக்கக்கூடிய, மலம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனம், நிர்மலமான மனம்.
அந்த மனது தானாக உயர்ந்து திருஷ்யதேது அக்ரியா புத்தியா ஆழ்ந்த நிலைக்கு போய் அங்கு ஆழ்ந்த சாந்தியை திருப்தியை அனுபவிக்கும், பேரின்பத்தை அனுபவிக்கும் ஒரு தன்மையை பெறுகிறது. அப்படிப்பட்ட மனம் இருக்கிறதே தூய மனம், மனமாக இல்லாத மனம். அப்படிப்பட்ட மனம்தான் இங்கு காட்சி என்று கூறப்படுகிறது. அதை இங்கு அற்புதமாக கூறுகிறார். அந்த வேதமும் அல்லது வேதத்திற்கும் பிரமாணமாக இருக்கக்கூடிய காட்சி, அப்படிப்பட்ட அந்த காட்சியை கொண்டுதான் காட்சியராக இருக்கக்கூடிய முனிவர்கள் வேதத்தை கண்டறிந்தன என்றும் கூறுகிறார்கள். பூவனும் நீ, பூவன் என்றால் பூவில் உதித்தவன், அதாவது பிரம்மன். முன்பு ருத்ரனை சொன்னார்கள் அல்லவா, இப்பொழுது பூவனை சொல்கிறார்கள். பிரம்மதேவனும் நீரே என்று மேலே துவங்குகிறது. பூவனும் நீ, நாற்றமும் நீ, பிரம்மதேவனுடைய தொழிலாக இருக்கக்கூடிய சிருஷ்டியும் நீ. முன்பு சொன்னார், மடங்களும் நீ, நாட்டமும் நீ, சம்ஹாரமும் நீரே, மேலும் சிருஷ்டியும் நீரே. வலருயர் எழிலியுமாக விசும்பும் நிலனும் நீடியே இமயமும் நீ. வலனுயர் எழிலியும் நீ. எழிலி என்றால் மேகம் என்று பொருள். உலகத்திற்கு நன்மை விளைவிப்பதற்காக உயர்ந்த ஆகாயத்தில் தோன்றும் மேகமும் நீரே. அது மட்டும் இல்ல, அந்த மேகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மாக விசும்பும் நிலனும் நீ, ஆகாயமும் பூமியும் நீரே. நீரே மேகமாக இருக்கிறீர், மேகத்திற்கு ஆதாரமான பூமியாகவும் ஆகாயமாகவும் இருக்கிறீர். மேலும் என்னென்ன, இமயமும் நீ, இமய மலையும் நீரே. இவ்வாறு இது அனைத்துமாக நீர் இருக்கிறீர். அனைத்துமாக நீர் இருப்பதாலேயே உமக்கு விஷ்ணு என்று பெயர். விஷ்ணு என்னும் சொல்லிற்கு இரு பொருள். விஷ்ணு வியாப்தவு, எங்கும் வியாபித்திருப்பதால் விஷ்ணு. விஷ்ணு என்கிற சொல்லை விளக்குவது போல் இவ்வளவு பெரிய பாடல். எங்கும் வியாபித்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். விஷப்பிரவேசனே, எல்லா நாமரூபங்களிலும் உள்ளே இருக்கிறார் என்பதனாலும் இவருக்கு விஷ்ணு என்று பெயர். எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதஹ. அதனால் இன்னோர் அணைய இணையால் என அன்னோர் யாம் இவன் கண் காணாமையின் பொன் அணி நேமி வலம் கொண்டு ஏந்திய மன்னிய முதல்வனை ஆதலின் நின்னோர் அணையனின் புகழொடும் பொலிந்தே. இப்படி எல்லாமாகவும் இருக்கக்கூடிய நீர் உமக்கு ஓமை உண்டு என்று அடியனுக்கு தோன்றவில்லை. உம்மை போல் வேற ஏதாவது ஒன்று உலகில் எல்லாமாகவும் இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக ஆத்மாவாக சித்தாக இருக்கிறதா? எங்கும் அந்தரியாமியான சித்தாக இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. ஆதலால் உமக்கு ஈடு நீர்தான் என்னும்படியாக அமைந்திருக்கிறீர். இன்னோர் அணைய இணையால் என அன்னோர் யாம் இவன் காணாமையின், உமக்கு ஈடு வேறு ஒருவனை அடியன் காணவில்லை. பொன் அணி நேமி, சுவர்ண காந்தியாக ஜொலிக்கக்கூடிய நேமி, சக்கரத்தை உடையவர். அது உமக்கு ஆயுதமாக மட்டுமல்லாமல் அணிகலனாக இருக்கிறது. என்றுமே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு கோதண்டத்தை அணிகலன் என்று பக்தர்கள் பாடியிருக்கிறார்கள். கோதண்ட மண்டிதகரம், சண்ட கோதண்ட மண்டிதானன என்றெல்லாம் பாடுகிறார்கள். அவ்வாறே இங்கு சக்கரத்தை கூறுகிறார். திருமாலின் திருக்கரத்தில் உள்ள சக்கரம் ஆயுதமோ என்றால் ஆயுதமாகவும் இருக்கிறது,
அசுரர்கள் வந்தால் ஆயுதமாக இருக்கிறது, அடியார்கள் வந்தால் பூஷணமாக இருக்கிறது. பொன் அணிமேனி வலங்கொண்டு ஏந்தியே, வலது கையில் அப்பேற்பட்ட சக்கரத்தை எழுந்தருளப் பண்ணி இருக்கிறார். மன்னிய முதல்வனை, அப்படிப்பட்ட நிலை நின்ற முதல்வனாய் இருக்கிறாய், யாவர்க்கும் முதல்வனாய் இருக்கிறார். ஆதலின் நின்னோர் அணையே, இப்படி அனைவருக்கும் நிலை நின்ற முதல்வனாய் இருக்கையால் உனக்கு நீயே ஒப்பாவாய். ஆதலின் நின்னோர் அணையே நின் புகழொடும் புலிந்தே, எல்லா கல்யாண குணங்களோடும் விளங்குகின்றமையால் ஒப்பற்றவனாய் நீர் இருக்கிறீர் என்று திருமாலை துதிக்கிறார். நின் ஒக்கும் புகழ் நிழலவை, பொன் ஒக்கும் உடையவை, புள்ளின் கொடியவை, புரி வளையினவை, எழுநர் கடந்து அட்டைகள் நேமியவை, மண்ணுரு மணிபாய் உருவினவை, என் இறந்த புகழவை, எழில் மார்பினவை, புகழ் நிழல் அவை நின் நோக்கும். உமது புகழ் அனைத்தும் உமக்கே ஈடாகுமா? உம்முடைய கல்யாண குணங்கள் என்கிறது உமக்கே பொருந்தும், உமக்கே ஈடாகும். பொன்னொக்கும் உடையவை, சுவர்ணம் தங்கம் போன்ற உடையை கொண்டவர் நீர். புள்ளின் கொடியவை, புல் என்றால் பறவை, பறவை கொடியை உடையவர் நீர், கருடக் கொடியை உடையவர். புரி வளையினவை, பாஞ்சஜன்யம் என்கின்ற வலம்புரி சங்கை கையில் ஏந்தியவர் நீர். எழுநர் கடந்து அட்டைகள் நேமியவை, பகைவர்களை வென்று ஜொலிக்கின்ற சுதர்சன சக்கரத்தை உடையவர் நீர். மண்ணுரு மணிபாய் உருவினவை, நல்ல நீலமணி போன்ற பரந்த ஒளியை உடைய திருமேனி உடையவர் நீர், வண்ணம் உடையவர் நீர். எண்ணிறந்த புகழவை, கணக்கெடுக்க முடியாத குணங்கள் உடையவர் நீர். எழில் மார்பினவை, மிகவும் அழகான மார்பை உடையவர் நீர். ஆங்கு காமரு சுற்றமொடு ஒருங்கு நின் அடியுரை, யாம் இயைந்து ஒன்றுபு வைகளும் பொலிக என ஏமுரு நெஞ்சத்தேம் பரவுதும் வாய்மொழி புலவாக நின் தாள் தொழுதேயே, நின் தாள் தொழுதேயே என்று கடைசியாக பரிபாடல் முடிகிறது. அதாவது முதல் பாடல் இத்துடன் முடிகிறது. ஆங்கு காமரு சுற்றமோடு ஒருங்கு நின் அடியுரை, உம்முடைய திருவடிகளிலே உம்மிடத்திலேயே விருப்பமுடைய சுற்றத்தாரோடு கூட ஒருங்கு நின் அடியுரையாம், நாங்கள் உம்முடைய திருவடி நிழலிலேயே வாழ்பவர்கள். இயைந்து ஒன்று மனமும் மொழியும் ஒன்றி நிற்கின்றமையை காட்டுகிறது இது. வைகளும் பரவுதும் உம்மை தினந்தோறும் என்றென்றைக்குமாக துதிப்போம். பொலிக என பரவுதும், எப்பொழுதுமே உம்முடைய திருவடிகள் என்றென்றைக்கும் விசேஷமாக விளங்கட்டும். அப்படிப்பட்ட திருவடிகளை பொலிக என்று நாங்கள் வாழ்த்துவோம், பாடுவோம், மங்களாசாசனம் செய்வோம். ஏமொரு நெஞ்சத்தே பேரானந்தம் கொண்டு பேரின்பம் கொண்டு அந்த மனதுடன் நாங்கள் உம்மை துதிப்போமாக. நின் தாள் தொழிது தொழுதேயே, உம்முடைய திருவடியை நாங்கள் விசேஷமாக தொழுவோமாக.
வாய்மொழி புலவாக, வாய்மொழி புலவா. வாய்மொழி என்கிறது இங்கு வேதம். எப்பொழுதும் வாயாலேயே கற்கப்படுகிறது அல்லவா, காதாலேயே கேட்கப்படுகிறது அல்லவா. அதனால் வாய்மொழி, கேள்வி என்றெல்லாம் அதற்கு பெயர். அப்படிப்பட்ட வேதத்தினால் துதிக்கப்பட்டவனே, வேதத்தில் உள்ள ஞானியே, வாய்மொழி புலவாக என்று விசேஷமாக அழைக்கிறார். நின் தாழ் நிழல் தொழுதே, உம்முடைய திருவடி நிழலிலேயே தொழுது எப்பொழுதும் இருப்போமாக. உம்முடைய கல்யாண குணங்களும் நிழல், உம்முடைய திருவடி நிழல். நின்னொக்கும் புகழ் நிழல் அவை என்று வருகிறது அல்லவா. கல்யாண குணத்தை நிழல் என்று சொல்லுவானே என்றால் அது குளிர்ச்சியாக இருப்பதால். நிழல் என்பதற்கு மற்றொரு பொருள் உண்டு தமிழில். ஒளியிலேயே இரண்டு ஒளி. ஒரு ஒளி மிகவும் கண்ணை கூசுகின்ற ஒளி, மற்றொரு ஒளி குளிர்ச்சியான ஒளி. அந்த குளிர்ச்சியான ஒளியாக உம்முடைய கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்று இங்கு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் விளக்கம் கொடுக்கிறார். உம்முடைய திருவடி நிழல், நின் தாழ் நிழல் தொழுதே. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாதச்சாயா சுகா பர்த்து என்று வருகிறது. உம்முடைய திருவடியினுடைய நிழலே எங்களுக்கு இன்பம் என்று அயோத்தியா காண்டத்தில் அயோத்தி மக்கள் ராமன் விஷயமாக கூறுகிறார்கள். அப்படி அவருடைய திருவடி சாயையில் நாம் தொழுது நிற்போமாக. நாளை பரிபாடலில் 2ஆம் பாடலை காண்போம்.